இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பயிற்சி. ஒரு கிரகம் இடமாற்றம் அடைகிறதுனாலே சிந்தனை மாற்றம், உலகில் கிரக மாற்றங்கள், வெப்பநிலை மாற்றங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஏன்னா சூரியன் மாற பார்க்குறோம். சுக்கிரன் செல்வ கடாட்சம். அப்போ இத்தனை நாள் இருக்கிற பொருளாதார நிலை மாறுவதற்கு ஒரு அடிக்கோடு. உலகளவு நகை ரேட் ஏன் சார் இப்படி போகுது, நாங்களாம் வாங்க வேண்டாமா அப்படின்னு கேட்டவங்களுக்கும், எங்களுக்கு வருமானம் இன்க்ரீஸே ஆகாதா, செலவு மட்டும் அதிகரிச்சுட்டு இருக்கே இப்படிங்கிற கேள்விகளுக்கும் இதுக்கெல்லாம் விடை என்ன அப்படின்னு இந்த உங்கள் ராசி அதிபதியே அவர் தான். அப்போ ஒரு கிரகம் வலிமையாக இருக்கும்போது அள்ளி கொடுக்க காத்திருக்குங்க. உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார். அப்போ இங்கே சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் நடக்கின்ற மாறுதல்கள் கூட சனியோட சேர்றார். பஞ்சமஸ்தானாதிபதி, 4ஆம் அதிபதி, சொத்து அதிபதியோட சேர்றார். பார்ப்போம். ஆனால் ஒரு சில விஷயம் நான் வேண்டாம் கொஞ்சம் தவிர்த்துருங்கன்னு சொல்ல போகிறேன். துலாம் இந்த காலகட்டத்துக்கு முதல்ல பார்த்திங்கன்னா நல்ல காலம் பிறக்கின்ற அமைப்பு வந்து விட்டன. துலாம்னாலே அட்ராக்ஷன், கவர்ச்சிங்க, மன மகிழ்ச்சி இருக்குங்க. பொதுவாகவே இவங்களுக்கு எவ்வளோ பெரிய பேராக இருந்தாலும் 3 எழுத்து பெயரால் அழைக்கப்படுவாங்க. சின்ன பேராக தான் கூப்பிடுவாங்க. இந்த புனை பேராக இருக்கலாம், பட்ட பேராக இருக்கலாம். ஒரு சிலர்லாம் இவங்க முன்னாடியோ பின்னாடியோ ஒரு பேரை அட்டாச் பண்ண விருப்பப்படுவாங்க. இந்த பேரை முன்னாடி பின்னாடி அட்டாச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு புனைப்பெயர் வருகிற அமைப்பும் உண்டு. சரி, இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு இவங்க பார்க்க வேண்டிய விஷயம் இது. வச்சிருக்க சொத்துக்கு அருகிலே பார்த்தா அந்த சொத்து தெரியணும், அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் உங்கள் ராசி அமைப்பு. இப்போ சுக்கிரன் உச்சம் பெறுதுங்க. முதல்ல விஷயம், நல்ல விஷயம் என்னென்னா நோய் நொடியிலிருந்து மீண்டு வர வாய்ப்புங்க. ஃபஸ்ட்டு விஷயம். ஏன்னா துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா விரைய செலவு அதாவது தொட்டதுக்கெல்லாம் விரைய செலவு, மருத்துவ செலவு இது மாதிரி நடந்துட்டு இருந்தது. அதில் மருத்துவ செலவில் பார்த்திங்கன்னா அந்த வியாதியாக இருக்குமோ இந்த வியாதியாக இருக்குமோ எனக்கு இல்லை, ஆனால் என் குடும்பத்துக்கு இது மாதிரி மாறி மாறி செலவு பண்ணிகிட்டு இருந்த விஷயத்தை மாறி நல்லபடியாக விரயத்திலிருந்து மீண்டு வரீங்க. இதுவே உங்களுக்கு ஒரு சுப காலகட்டம். ஜோதிடம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பயிற்சி. ஒரு கிரகம் இடமாற்றம் அடைகிறதுனாலே சிந்தனை மாற்றம், உலகில் கிரக மாற்றங்கள், வெப்பநிலை மாற்றங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஏன்னா சூரியன் மாற பார்க்குறோம். சுக்கிரன் செல்வ கடாட்சம். அப்போ இத்தனை நாள் இருக்கிற பொருளாதார நிலை மாறுவதற்கு ஒரு அடிக்கோல் இடுது. உலகளவு நகை ரேட் ஏன் சார் இப்படி போகுது, நாங்களாம் வாங்க வேண்டாமா அப்படின்னு கேட்டவங்களுக்கும், எங்களுக்கு வருமானம் இன்க்ரீஸே ஆகாதா, செலவு மட்டும் அதிகரிச்சுட்டு இருக்கே இப்படிங்கிற கேள்விகளுக்கும் இதுக்கெல்லாம் விடை என்ன அப்படின்னு இந்த உங்கள் ராசி அதிபதியே அவர் தான். அப்போ ஒரு கிரகம் வலிமையாக இருக்கும்போது அள்ளி கொடுக்க காத்திருக்குங்க. உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார். அப்போ இங்கே சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் நடக்கின்ற மாறுதல்கள் கூட சனியோட சேர்றார். பஞ்சமஸ்தானாதிபதி, 4ஆம் அதிபதி, சொத்து அதிபதியோட சேர்றார். பார்ப்போம். ஆனால் ஒரு சில விஷயம் நான் வேண்டாம் கொஞ்சம் தவிர்த்துருங்கன்னு சொல்ல போகிறேன். ஏன்னா இது இந்த காலகட்டத்துக்கு தகுந்ததல்ல, பின்னாடி பார்த்துக்கலான்னு. சரி, முதல்ல நல்ல விஷயத்தை பார்ப்போம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். துலாம் இந்த காலகட்டத்துக்கு முதல்ல பார்த்திங்கன்னா நல்ல காலம் பிறக்கின்ற அமைப்பு வந்து விட்டன. துலாம்னாலே அட்ராக்ஷன், கவர்ச்சிங்க, மன மகிழ்ச்சி இருக்குங்க. பொதுவாகவே இவங்களுக்கு எவ்வளோ பெரிய பேராக இருந்தாலும் 3 எழுத்து பெயரால் அழைக்கப்படுவாங்க. சின்ன பேராக தான் கூப்பிடுவாங்க. இந்த புனை பேராக இருக்கலாம், பட்ட பேராக இருக்கலாம். ஒரு சிலர்லாம் இவங்க முன்னாடியோ பின்னாடியோ ஒரு பேரை அட்டாச் பண்ண விருப்பப்படுவாங்க. இந்த பேரை முன்னாடி பின்னாடி அட்டாச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு புனைப்பெயர் வருகிற அமைப்பும் உண்டு. சரி, இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு இவங்க பார்க்க வேண்டிய விஷயம் தெரியுங்களா, இவங்களுக்கு வருமானம், கூட்டு திருமணம் இது மாதிரி வாழ்க்கையில் நடக்கும். அது நிறைய பேத்துக்கு உச்சத்துக்கு கொண்டு போயிடும். நிறைய பேர் திருமணத்துக்கு பின் வளர்ச்சி இருக்கும். பேச்சு திறமையால் உலகை கவரக்கூடிய அம்சம் உண்டு. ஒரு இடம் வாங்கினதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு சொத்து வாங்க அமைப்பு. இப்போ நீங்கள் துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் 50-55 வயசு இருக்கிறவங்க சொத்து வச்சுருக்கீங்கன்னு நீங்களே, தான் வச்சிருக்க சொத்துக்கு அருகிலே பார்த்தா அந்த சொத்து தெரியணும், அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் உங்கள் ராசி அமைப்பு. இப்போ சுக்கிரன் உச்சம் பெறுதுங்க. முதல்ல விஷயம், நல்ல விஷயம் என்னென்னா நோய் நொடியிலிருந்து மீண்டு வர வாய்ப்புங்க. ஃபஸ்ட்டு விஷயம். ஏன்னா துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா விரைய செலவு அதாவது தொட்டதுக்கெல்லாம் விரைய செலவு, மருத்துவ செலவு இது மாதிரி நடந்துட்டு இருந்தது. அதில் மருத்துவ செலவில் பார்த்திங்கன்னா அந்த வியாதியாக இருக்குமோ இந்த வியாதியாக இருக்குமோ எனக்கு இல்லை, ஆனால் என் குடும்பத்துக்கு இது மாதிரி மாறி மாறி செலவு பண்ணிகிட்டு இருந்த விஷயத்தை மாறி நல்லபடியாக விரயத்திலிருந்து மீண்டு வரீங்க. இதுவே உங்களுக்கு ஒரு சுப காலகட்டம். அடுத்து அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, சார் சர்ஜரி பண்ணலாமா, ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா, இப்போ பண்ணால் க்யூர் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு, ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து சார் வேலை கிடைக்குமா, சார் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், உங்கள் ராசி அதிபதியே அவர் தான். அப்போ இந்த இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருக்கும் காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் அள்ளி வர வாய்ப்புண்டு. ஒரு சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாடு கூட இருக்கலாம். இப்போ இந்த வேலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும்.
சார் சம்பளம் ஜாஸ்தி தான், ஆனால் ரோல் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கே சார். இன்னொருத்தவங்க சம்பளம் ஜாஸ்தி சார், ஆனால் கொஞ்சம் ட்ராவலிங் டைம் அதிகமாக இருக்கே. அப்போ ஒரு இது கொடுத்துட்றாரு. அப்போ பணம் பொருளாதாரத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் உங்களோட உழைப்பை கேட்கிறார். ஆனால் நிறைய பேத்துக்கு இந்த இவ்வளோ உழைப்பு கொடுத்து கிடைக்காத காலகட்டம் இப்போ கிடைக்கும். அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் சூஸ் பண்ணி தான் எடுக்கணும். எடுக்கலாமா வேண்டாமா, ஃபேமிலி எல்லாமே பார்த்து எடுக்கணும். இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்த்தாலும் கரெக்டாக வரும், அப்படி பார்த்து எடுக்கணும். சரி, ரைட். இப்போ முக்கியமான விஷயம், உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் 5 கிரகம் சேர்ந்துருக்கு. இந்த 5 கிரகங்கள் அப்போ சந்திரனோட வரும் காலகட்டத்தில் 5 கிரகம் ஆயிரும். இப்போ இது என்ன சார், நல்லதா கெட்டதா, ஒரே குழப்பமாக இருக்கும் இல்லையா? முதல் நல்ல விஷயம், உங்கள் பஞ்சமஸ்தானாதி வலுவரும் காலகட்டத்தில் மனதில் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். 5ஆம் இடம்னா ஸ்போர்ட்ஸ், அரசியல், சினிமா, இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், பாப்புலாரிட்டி எல்லாமே இருக்குங்க. முதல்ல உங்களுக்கு புகழ் வருகிற காலகட்டம், மனதளவில் ஒரு வெளிச்சம் கிடைக்கிற காலகட்டம், தைரியம் இருக்கும். அப்போ முடியும், பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? ஒருத்தனுக்கு ஒரு போர்ப்படை இருந்து கொடுக்கக்கூடிய தைரியம் கூட மனசில் உங்களால் முடியும், பார்த்துக்கலாம், அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள், உள் உணர்வு உணர்த்தும் பாருங்கள், இதாக இருக்கும். இது உங்கள் ராசியும் காற்று ராசி, அங்கும் காற்று ராசி, பிரபஞ்ச ரகசியங்கள்னு சொல்லுவோம். அது என்னென்னா ஈஸியாக பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும். இப்பொழுது உள் உணர்வு இன்னும் ஜாஸ்தியாகும். ஏற்கனவே உள் உணர்வு மிக்கவங்க இது பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட்டாக தப்பா அந்த மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிடும். நிறைய பேத்துக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட நிற்கலாமா, அரசியலுக்கு ட்ரை பண்ணலாமா, இந்த மாதிரிலாம் எண்ணம் வரும். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வருகிறது, அற்புதமாக இருக்கும். 5ஆம் இடம் தான் குழந்தைய சம்மந்தப்பட்ட நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. சார் குழந்தை இருக்கா இல்லையா, அது மாதிரி திருமணம் இன்னும் பேசுவோம், அதுக்கு முன்னாடி குழந்தைய முடிச்சுப்போம். நிறைய பேர் குழந்தை பற்றி வருத்தப்படாத துலாம் இல்லை, இது போங்க என் குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்னன்னா, ஆஹா நல்லா படிக்கிறாரு, நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு, சார் குழந்தைக்கு பாக்கியம் வர அம்சம் உண்டு அப்படின்னு நல்ல விஷயமாகவே நடக்கக்கூடிய, முன்னாடி இருந்தது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிறது தாங்க இந்த காலகட்டம். அப்போ குழந்தை ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்படும் சரி, குழந்தைக்கு உடல் உபாதையும் சரி, குழந்தை கல்வி ரீதியாகவும் சரி, உங்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்படுகிற காலகட்டம் வந்தாச்சு. இது ஒரு கோல்டன் டைம். இப்போ தான் முக்கியமான விஷயம் வரும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் திருமணம் எப்படி இருக்குது, வெளிநாட்டு பயணங்கள், சொத்து சுகங்கள் எப்படி, இடம் வாங்கலாமா, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டெவலப் பண்ணிடுவேனா, லாபங்கள் நிற்குமா, குடும்பத்தில் புது நபர்கள் உறவுகள் எப்படி இருக்கும், இது மாதிரி தெளிவாக பேசும். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணிட்டேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்தில் தந்தால் போல் அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எளிமையாக புரிகிற வரைக்கும் எழுதியிருக்கு. இந்த புக்கு படித்தோடனே நிச்சயமாக ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. ஒரு எப்பவுமே ஸ்டூடெண்ட் சொல்லுவேன், அடிப்படை தான் 12 வருஷம் படிக்கணும், ஹையர் எஜுகேஷன் 3 வருஷம் 4 வருஷம் தான். எல்லோரும் இங்கே அடிப்படை விட்டுறாங்க, அஸ்திவாரம் கட்டாமல் 10 மாடி கட்டணம் எப்படி கட்டுறது? அப்போ அடிப்படை ஃபண்டமெண்டல் ரொம்ப முக்கியம். இது படித்தீங்கன்னா ஜோதிடத்தில் இருக்க எந்த மெத்தடும் அடாப்ட் ஆகும். கேபியா, பாரம்பரியமா, ஜெனட்டிக் மெத்தடா, ஏஎல்பியா, பிருகந்தி நாடியா, இல்லை சிஆர்பி மெத்தடா, எந்த மெத்தடாக இருந்தாலும் அவங்களுக்கு புரியணும்னா இது அடிப்படை தேவை. இதை வாங்கி பயன்பட்டு பாருங்கள். சரி, அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுள் இருக்குது, நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். விஷயத்துக்கு வரும். சார் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வரன் வரும். ஒரு சிலருக்கு விருப்ப திருமணங்கள் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது. ஒரு சிலர் லவ் மேரேஜாக இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். சொந்தத்தில் வருகிற வரன் இப்போ ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ தான் ஃபைனலைஸ் ஆகும். சார் முடிஞ்சிடும் போல் இருக்குது, பார்க்கலாமா, எல்லாமே இருக்குது, ஏதோ ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்பாங்க. நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு ஜாதக ரீதியாக பார்த்து ஆண் பெண் வாழ்கிறாங்களா, தாம்பத்தியம் உறவுகள் இருக்கிறதா, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கா, ஆயுள் பலம் இருக்கா, இதை பார்க்கணும். சொத்து சுகம் மட்டும் பார்க்க முடியாது. நம்ம ஜோதி ரீதியாக இன்றைக்கி டைவர்ஸ் அதிகமாக பார்க்குறது, நம்ம பார்க்குற கண்ணோட்டம் மாறுது. ஸ்டேட்டஸ் மட்டும் பார்க்குறாங்க. எப்பவுமே இப்போ இன்றைக்கி எல்லா ஆண் பெண் இருவரும் வேலைக்கு போகிறோம். முதல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டுருந்தாங்க, இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க. இந்த வேலையில் ஒரு விஷயம், எல்லோரும் 6ஆம் பாவத்தை வலுப்படுத்துகிறார்கள். அப்படின்னா 7ஆம் பாவத்துக்கு விரயம், 7க்கு விரயத்தை 6 வலுப்படுத்திகிட்டே இருக்கும் பொழுது, அப்போ ஜாதகம் மேட்சிங் பார்க்குற மெத்தடே கொஞ்சம் மாற்றணும். அது நிறைய பேர் மாற்றிட்டு வராங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படி மாற்றாமல் இருந்தால் பாதகம்தான். இதில் 10 பொருத்தம் இருக்கே, 10 பொருத்தம் 10 அந்த மாதிரி பார்க்கணுங்க. சரி சார், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டால் நிச்சயமாக பார்த்திங்கன்னா பெரிய டைமுங்க. உங்களுக்கு பாப்புலாரிட்டி வருது, புகழ் பெறுகிற காலகட்டங்கள். இந்த நேரத்தில் குருபலனும் இருக்குது. பிஸ்னஸில் எவ்வளோக்கு அளவு அதை அளக்க முடியுமோ சொல்லுவாங்களே, நீ அளந்த தூரமெல்லாம் உன்னோட எதிரா அப்படிங்கிற மாதிரி, நீ எவ்வளோக்கு ட்ரை பண்ணுற அத்தனையுமே அமைப்பு அதெல்லாம் உங்கள் தொழிலாக கண்டினியூ ஆயிடும். இந்த குருபலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பண்ண முடியாது. என்ன நடக்கும்னா மாறுதல் ஏற்பட்டோம். அப்போ அப்படியே மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்போ குருபலன் இருக்கும் காலகட்டத்தில் எவ்வளோக்கு முயற்சிகள் பண்ண முடியுமோ அத்தனையும் சக்ஸஸ் பண்ணிக்கங்க, லாபகரமாக இருக்கும். மாணவர்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா நல்ல அமைப்பு இருக்குது. என்னென்னா டியூஷன் கண்டிப்பாக அனுப்பணும், அதை மறந்துடக்கூடாது. 2வது முக்கியமான விஷயம், என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறதுன்னு போட்டு குழப்பிக்குவீங்க. இந்த சப்ஜெக்டா +1 +2 எடுக்கலாமா, இல்லை டிப்ளமா போகலாமா, காலேஜ் சேர்த்துறதா, இன்ஜினியரிங்கா, ஆர்ட்ஸ் சயின்ஸ் போகலாமா,
மேனேஜ்மெண்ட் பணத்தை கட்டிடலாமான்லாம் கேட்குறாங்க. அப்போ ஜாதக ரீதியாக ஒரு சிலர் கட்ட சொல்லிட்டோம், ஒரு சிலருக்கு இல்லைங்க பொறுங்க, ஒரு சிலருக்கு இந்த விஐடி அமிர்தா இந்த மாதிரிலாம் கேட்டாங்க, எழுத சொல்லியிருக்குது. இன்றைக்கி இதுதான் நம்பர் ஆஃப் மக்களுக்கு மனதில் இருக்கிறது. இது முக்கியமாக ஏன்னா இது அடிப்படையில் இந்த வழியில் அனுப்பிட்டா அவங்க வாழ்க்கையே போயிடும். அறிவாளியா இதா இல்லையா, என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறோம், அந்த எது சீசனாக டெவலப் ஆகுதோ அது கூட ஆட்டோமேட்டிக் டெவலப் ஆயிடுவாங்க. இல்லைன்னா கடுமையாக உழைச்சிட்டு போகணும். அப்போ அது என்ன கொண்ட அமைப்புன்னு பார்த்து நிச்சயமாக டெவலப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.